ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு வாயிலேருந்து பிளட் வருதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பூஜையை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா மிளகாயை நல்லா நெருப்பில் போட்டு அதை நல்லா காற்றுல பரவுற மாதிரி ஃபேனை போட்டுடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை இரும்பிக்கிட்டே பூஜை பண்ணுறாங்க. நம்முடைய வெண்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்க கூட முடியலைங்க. நம்ம அன்னபூர்ணிமா என்ன சொல்கிறாங்க, மல்லி நீ கண்டிப்பாக அந்த பூஜை நல்லபடியாக முடிச்சாதான் உன்னுடைய புருஷனோட ஆயில் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா அதை பொறுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பாவால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே முடியலைங்க. மூச்சு திணறல் அந்த அளவுக்கு தொண்டை வரைக்கும் போயிட்டு அதோட எஃபெக்டை காட்டுதுங்க. அதே இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எதுவுமே தெரியாத மாதிரி நல்லவங்க மாதிரியே அந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் முடியாத வாயிலேருந்து ரத்த வரவழிக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. நம்முடைய வெண்பா கரெக்டாக வாயில் பிளட்டு வந்தது. நம்முடைய மல்லியும் பூச்சியை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்முடைய வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறப்பே பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவோட வாயில் ப்ளீடிங்காக வந்துட்டு இருக்குங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எப்படி வெண்பாவுக்கு எதுவும் ஆகாது. அது அந்த காட்டுனால தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. நம்ம இதை வேறு மாதிரி பண்ணணும். என்னன்னா இந்த வெண்பாவுக்கு இந்த மாதிரி மூச்சு திறனில் ஆனதுக்கு காரணமே இந்த மல்லி பூஜை பண்ணி வீட்டில் ஃபுல்லாக புகையை மூட்டினது தான் அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே எந்த ஒரு பழியும் வராது. இது பழி எல்லாமே இந்த அன்னபூர்ணியம்மா மேலேயும் இந்த மல்லி மேலேருந்து போயிடும். அதனால் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த ரெண்டு ராட்சசிங்களுக்கு ஒரு உயிரோட வேல்வியும் அடுத்தவங்களோட மனசோட வேல்வியும் சுத்தமாக தெரியலைங்க. நம்முடைய வெண்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் தெரிஞ்சு. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, குழந்தைங்க இன்னும் வீட்டை சுற்றிக்கிறவங்க எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆகும் யாருக்காது அப்படின்ட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியாத நான் நல்லா இருக்கக்கூடாது, அந்த பூஜையை கெடுக்கணும் அப்படின்றதுக்கோ இப்படி பண்ணிங்க. இப்போ யார் அஃபெக்ட் ஆனது? வெண்பா தான் அஃபெக்ட் ஆகிருக்கா. இதில் கண்டிப்பாக வெண்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் மானங்கட்டு மனசில் என்ன ஆகுதுன்னா, எப்படியும் இதை அப்படியே உன் பக்கம் திருப்பி விட்டாங்களான்னா எங்களை விஜய் எதுவும் சொல்ல மாட்டான், நாங்கள் தான் வெண்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியோட மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்கிற வரைக்கும் நம்முடைய மல்லிக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க விட மாட்டாங்க. அவங்களால அங்கே இருந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆபத்துன்னு தாங்க சொல்ல முடியும். இவங்க என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாங்களோ அன்றைக்கி தான் அந்த வீட்டில் சந்தோஷம் கூடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் அடிக்கடிக்கு பண்ணுறது. அதாவது இந்த ராஜி பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா நல்லா இருக்கணும், ரஞ்சிதாவை எப்படியாவது விஜய் கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மானம் கேட்ட போலப்போ மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளெல்லாம் நிற்க வச்சு சுடணுங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சு ஸ்கிப் பண்ண பிறகு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.